இந்த செட்டப்பை நீங்கள் கை வைக்கும் பட்சத்தில் படிப்படியாக அது நாம் அப்படிதான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஒரு அழகர் ஆற்றில் இறங்க வருகிற அந்த பெரும் திருவிழா வரை இதன் பாதிப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அழகர் மலைக்கு ஆபத்துங்க இல்ல, அழகர் மலையிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி மைனிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதானி, அம்பானி, அனில் அகர்வால் A1, A2, A3க்கெல்லாம் அள்ளி கொடுத்து அவங்களை கொளுத்த பணக்காரனாக்கி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி ஓட்ட விலைக்கு வாங்கி அதிகாரத்தில் இருக்கிறது உன்னுடைய நோக்கம். இந்த மைனிங்கை செஞ்சு யாரோ ஒருத்தர் பல லட்சம் கோடி ஆதாயம் அடைகிறது மட்டும் இல்லை, விவசாயம் பாழா போறது மட்டும் பிரச்சனை இல்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது என்கிறது ஒரு சாதாரண வரி. அதை தாண்டி இந்த இடம் மனிதர்கள் வசிக்க லாயக்கற்ற இடமாக மாறிவிடும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையான விஷயம். இயற்கையை தொடவே கூடாது, எதையுமே எடுக்கக்கூடாது, அப்படியே மேலே படுத்து உறங்குவோம்னு சொல்லலை. கனிமங்கள் நமக்கு தேவையானது எடுத்தாகணும். ஏன்னா நமக்கு வேண்டிய எல்லாமே மண்ணில் இருந்தால் வருது. அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. நமக்கு தேவையானது எல்லாமே மண்ணில் தான் இருக்குது, அதை எடுத்து ஆகணும். எடுக்காமல் நம்ம வாழ்க்கை அமைக்க முடியாது. ரைட்டு. அதை நாங்கள் என்ன சொல்கிறோம், பொன்முட்டையிடும் வார்த்தை டெய்லி ஒரு முட்டை போடுறதில்ல, அது அதை எடுத்து சாப்பிட்றான்னு சொல்கிறோம். நீ வயிற்று அறுத்து இருக்கிறது அவ்வளோத்தையும் எடுத்துடலான்னு நீ ஆசைப்படுற. டங்ஸ்டனை பொறுத்தவரை டங்ஸ்டன் ஒரு ரேர் ரேர் மினரலாக இருக்கிறது. டங்ஸ்டன் மைனிங்கை நம்ம உலக அளவில் எடுத்து பார்க்குறோம். உலக அளவில் டங்ஸ்டன் மைனிங் எங்கெல்லாம் நடந்திருக்கு, அங்கே எந்தவெல்லாம் பாதிப்பு நடந்திருக்குன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம். அதை எடுத்து பார்த்தா அது ஏறக்குறைய அணு உலையின் கழிவுகள் அல்லது அணு கழிவுகளில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே டங்ஸ்டன் மைனிங்லேயும் நடக்குது. ஒன்று பண்பாட்டு ரீதியாகவும் முக்கியமான இடமா இருக்குது, இன்னொன்று விவசாயத்துறை சூழல் சார்ந்த மண்டலமாகவும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதையும் தாண்டி இதே கொடுக்குறாங்கனாக்க மோடி அரசுக்கு தெரியுமா தெரியாதா? வேதாந்தாவுடைய நோக்கம் தான் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது, தெரியாமலாம் நடக்கலை, திட்டமிட்டு பண்ணுறாங்க. கிடாரிப்பட்டி மலையை நாங்கள் தொடலை, ரெட்டாப்பட்டி நாங்கள் மலையை தொடலை, மலையை தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் முடிச்சிடுறோம்னா அந்த மலைக்கே யாரும் போக முடியாது. இன்னொன்று, இந்த கிடாரிப்பட்டியிலிருந்து நீங்கள் யானைமலை வரை இருக்கக்கூடிய இந்த எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். அப்புறம் மேலூர்லேருந்து அந்த பக்கம் போகக்கூடிய மலை, இந்த ஒட்டுமொத்த மலைத்தொடருக்கு கீழே தான் ஏராளமான ஊற்றுகள் இருக்கிறது. இந்த ஊற்றுகளை எல்லாம் இவன் அமெரிக்க கைக்கூலி, இவன் வெளிநாட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மக்கள்கிட்ட நீ உண்மையை சொல்லு. நீ உண்மையாக மக்களுக்கானவனாக இருந்து மக்களுக்கு உண்மையை சொல்லி அந்த மக்களும் நீங்களும் கலந்துரையாடி அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டமாக நீ அறிவிச்சாச்சு. எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டங்ஸ்டன் தோண்டி எடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த எவ்வளவு குழந்தைகள் உடல் ஊனமுற்ற, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், புற்றுநோய், அந்த மக்கள் படுறத குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் கண்ணால் பார்த்தேன். அதனால இந்த சுரங்க தொழிலுங்கிறது மிகப்பெரிய கேடுகளை உருவாக்கக்கூடியது. ஒரு நல்ல உதாரணம் ஜாதுகோடா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி பக்கத்தில் ஜாதுகோடான்னு ஒரு ஊரில் யுரேனியம் தோண்டி எடுக்கிறாங்க. அந்த எல்லோ கேக், அந்த மண்ணுடைய பெயர், அது சாதாரண மண் மாதிரி தான் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ சீனாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டிமாண்ட் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதுனால இது இந்த கனிமங்களுடைய தேவைகளும் இப்போ ரொம்ப அதிகமாக போயிருக்கு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான இயக்க செயல்பாட்டாளர் பச்சை தமிழகத்தின் மாநில தலைவர் திரு சுபோதயகுமார் அவர்கள். வணக்கம். அரங்கத்துக்கு வந்தது முதல்ல நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். குறிப்பாக நீங்கள் வந்திருக்க விஷயம் ரொம்ப முக்கியமானது. மேலூர் ஏரியாவில் தெரிஞ்ச விஷயம்தான். டங்ஸ்டன் விவகாரம் இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மக்கள் எல்லா கிராமங்கள் தோறும் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு போராட்ட குணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, இது வெறும் சாதாரண பயமா அல்லது இதுகள் விஷயம் அறிந்துதான் பயப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்விக்குறி இயல்பாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பகுதிக்கு இந்த சுரங்கம் வந்துச்சுனாக்கா
வளர்ச்சி ஆயிரும், நிலங்களோட விலையெல்லாம் உயர்ந்துரும் அப்படின்னு ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறதையும் பார்க்க முடிகிறது. நாட்டின் வளர்ச்சிகிறது கொண்டாடப்படுகிறதா அல்லது கார்ப்பரேட் லாபத்தாக கொண்டாடப்படுகிற இருவேறு கேள்வி இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாட்டில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன வளங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை அள்ளி தோண்டி எடுத்து அயல் நாடுகளுக்கு விற்கிறது தான் இதனுடைய நோக்கம். என்ன வேலை கிடைக்கும் உண்மைதான், ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுனால எத்தனை பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுங்கிறத சொல்ல மாட்டாங்க. உதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஆலை வரும்போது 1000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே 50,000 பேர் விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே. கடலோரத்தில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரும்போது 1000 பேருக்கு வேலை கிடைக்குங்கிறாங்க. அங்கே 50,000 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அதை போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மேம்போக்காக பேசக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வளர்ச்சி அடையும், அவங்களுக்கு நல்ல கல்வி நிலையங்கள் வரும், மருத்துவமனைகள் வரும்ங்கிறதெல்லாம் அது மக்களை திசை திருப்பக்கூடிய ஏமாற்றக்கூடிய வாதம். ஏன் இந்த பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே மக்கள் எதிர்த்து போராடுறது முக்கியம்னா, இது அரசாங்கம் ஒரு நீண்ட நெடிய திட்டத்தோடு செயல்படுது. எடுத்துக்காட்டாக இந்த கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்ல முக்கியமான கனிமங்கள், இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவும் இந்தியாவும் இதை பற்றி அமெரிக்காவிலேருந்து ஒரு டெலிகேஷன் வந்திருக்காங்க. இந்தியாவில் என்னென்ன கனிமங்கள் இருக்குங்கிறத பார்த்து படிச்சிருக்காங்க, ஆய்வுகள் நடந்திருக்கு, ஒப்பந்தங்கள் கூட போட்டிருக்காங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பல கனிமங்கள் இப்போ இந்த நிக்கல், லித்தியம், பாக்சைட், காப்பர், இந்த மாதிரியான கனிமங்கள் எல்லாமே சீனா கிட்ட நிறைய இருக்குது. சீனா தான் உலகத்துக்கு சப்ளை பண்ணுற முக்கியமான சப்ளையர். இப்போ சீனாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டிமாண்ட் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதுனால இந்த கனிமங்களுடைய தேவைகளும் இப்போ ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க, ஈவி, அதுலலாம் லித்தியம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. லித்தியம் பேட்டரி நம்ம அதிகமாக பண்ணுறோம். இது எலக்ட்ரானிக் ஐடி சம்மந்தமான பொருட்கள் தயாரிக்கிறதுலாம் இப்படிப்பட்ட கனிமங்கள் நிறைய தேவைப்படுது. சீனா தான் மெயின் சப்ளையர் உலகத்தில். அவன் வெளியே விட மாட்டேங்கிறான். அவன் இதை பயன்படுத்தி, இந்த கனிம வளத்தை பயன்படுத்தி தன்னுடைய நிலையை உயர்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க. நேச்சுரல். அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர் தேவைப்படுறாங்க. அப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க இவங்க. இந்த பல வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் இந்தியா கூட ஒப்பந்தம் போட்டு இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி கனிமங்கள் நிறைய இருக்குது. இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, பல மாநிலங்களில் இந்த மாதிரியான நிக்கல், லித்தியம் போன்ற பல கனிமங்கள் ஆங்காங்கே இருக்கிறத தோண்டி எடுக்கிறதுக்கான திட்டங்கள். ஏற்கனவே பாக்சைட் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது ஒரிசாவில், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரில் பல இடங்களில் இந்த ஆதிவாசி மக்களை அப்புறப்படுத்தி அந்த கனிமங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அதனால தான் மக்கள் எதிர்க்கும் போது அவங்கள மாவோயிஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டினுடைய வளர்ச்சி தடுக்கிறாங்க, இவங்க மாவோயிஸ்ட்டுகள்னு சொல்லி அரசாங்கம் கையாளுது. இதில் நம்ம இப்போ இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்து பார்த்தீங்கன்னா 2012 தொடங்கியிருக்காங்க. ஆமாம், ஆய்வுகள் 2018 நெருக்கி. அப்போ 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திட்டம் போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே மக்களுக்கு சிறந்த திட்டம், மக்களுடைய சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய திட்டம்னா நீ 2012 சொல்லியிருக்கணுமே. இப்போ அங்கே ஒரு திட்டம் வருது, உங்கள் பகுதியை பொன்விளையும் பூமி ஆக்கிடுவோம், எல்லாம் லண்டன், பாரிஸ், நியூயார்க் மாதிரி ஆயிடுவீங்கடா சொல்லி அப்போல்லாம் சொல்லியிருக்கணும். நீ கமுக்கமாக எந்த விஷயமும் சொல்லாமல், மக்களுக்கு சொல்லாமல் ஆய்வு மட்டும் செய்திருக்காங்க. இதே தான் காவிரி டெல்டாவில் நடந்தது. எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்ஸ் போடுறோம், பரிச்சார்த்த கிணறுகள் தோன்றாங்க, மக்கள்கிட்ட சொல்லு உங்கள் பகுதியில் நிறைய நிலக்கரி இருக்குது, மீத்தேன் கேஸ் இருக்குது, எண்ணெய் இருக்குது, இவங்க எல்லாம் துபாய் மாதிரி, ஈரான் மாதிரி, வளைகுடா நாடுகள் மாதிரி பெரிய பணக்காரங்க ஆயிடுவீங்க. உண்மையை சொல்கிறாங்களா? கிடையாது. அப்படியே கமுக்கமாக பின்பக்கம் வழியாக, கொல்லைப்புறமா வழியாக பரிச்சார்த்த கிணறுகள், பரிச்சார்த்த நிகழ்வுகள் பண்ணி டெஸ்டெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம தோழர் ரவிச்சந்திரன் 2012 எதிர்த்திருக்காரு. ஆமாம், 2018 கடுமையாக பண்ணலாம். பார்த்தீங்களா? அப்போ சாதாரண மக்கள் அன்றாடம் காய்ச்சி அவன் அன்னன்னைக்கு வயலுக்கு போய் வேலை செய்வான், கடலுக்கு போய் மீனை பிடிப்பான், கடைக்கு போய் கடையை திறந்து பிஸ்னஸை பார்ப்பானா, அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் ஊடுருவி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா? நம்மளால முடியாது. அப்போது 2012 தொடங்கப்பட்ட திட்டம் இந்த 2024, 2022, 23 காலகட்டத்திலே அடுத்த கட்ட வேலைகள் செய்திருக்கிறாங்க. கடைசியாக இப்போ வெளியே வந்திருக்கு. முக்கியமான நவம்பர் 7ஆம் தேதி ஏலம் விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தோழர் சுவே அதை பற்றி பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில். தீக்கதிரில் தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரிய வருது இதே கதை தான். நீங்கள் எங்கே போங்க, எந்த அரசு திட்டமாக பாருங்கள், அந்த மக்களுக்கு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு முழு தகவலையும் அந்த திட்ட அறிக்கைகளையும் கொடுத்து, இதுதான் திட்டம்,
இது உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது இல்லைன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால தான் இப்படி பிட்ஸ் அண்ட் பீசஸ் சொல்கிறது, தகவல்களை மறைக்கிறது, தகவல்களை துண்டு துண்டாக கசிய விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த டங்ஸ்டன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி முழுக்க நம்ம சுற்றி பார்த்துருக்குறோம். பார்த்த இடங்கள்லாம் நிறைய வளமான மண், வளமான பூமி, நீர்நிலைகள் நிறைய இருக்குது. மக்கள் விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பொதுவாக மக்கள் ஏதாவது கெடுதல் நடந்துடும் அல்லது என்ன நடந்துருன்றதை தாண்டி சயின்ஸாக என்ன வகையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு? அது தொடர் இப்போது இந்த நிலத்தை நம்ம இழந்துடுறோம். லேண்ட் ரைட்டுங்கிறது, நில உடைமைங்கிறது மிக முக்கியமானது. என்ன இங்கே இருக்கிற பெரும் நிலச்சுவார்ந்தார்கள்லாம் கிடையாது. இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணி தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நில அமைப்பு தான் இருக்குது. இதில் நீங்கள் நிலத்தை காலி பண்ணிடுறீங்க, நீர்நிலைகளை காலி பண்ணிடுறீங்க, காற்று இந்த சுரங்கங்கள்லாம் வரும்போது நீங்கள் சுரங்கம் தோன்றீங்க, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த சுரங்கங்களை நம்ம பதனப்படுத்துவோம்ல, ப்ராசஸ் பண்ணுறோம்ல, அதனால் வரக்கூடிய கழிவுகள், அந்த கழிவுகளை கொண்டு போய் விடும்போது ஏற்படக்கூடிய தாக்கங்கள், நிலத்தடி நீர் நாசமாக போகும், காற்று நாசமாகி போகும், இந்த பகுதி வளமற்ற பாலைவன பகுதியாகி போகும், மரம் மட்டைகள் செடி கொடிகள் இல்லாமல் ஆகி போகும், எல்லாருக்கும் நோய்கள் வரும். இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ன, அவன் என்ன சொல்கிறான், ஊருக்குள்ளே ஒரு சின்ன கிணறை போட்டு நாங்கள் எண்ணெயை தானே எடுக்கிறோம், உள்ளே இருந்தானே எடுக்கிறோம், உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் முழுக்க காற்று நச்சு காற்று சுவாசிக்கிறாங்க, நிலத்தடி நீர் கெட்டு போகுது, அந்த தண்ணியை குடிக்கும்போது ஏராளமான நோய்கள், தோல் நோய்கள், ஒவ்வாமை, அலர்ஜிஸ், அப்புறம் மூச்சு திணறல், அப்படி ஏராளமான நோய்கள் வருது. இயற்கையை அழித்து இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம் எல்லாமே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நாசத்தையும் அழிவையும் தான் தருதே தவிர யாருக்கும் நல்வாழ்வு தரல. நிச்சயமா அதன் தொடர் நீங்கள் நிலத்துக்குள்ளே இருக்கிறத அள்ளி தோண்டி எடுக்கிறீங்க. அந்த மைனிங் பிரச்சனை முதல் பிரச்சனை. 2வது ப்ராசஸிங், அப்புறம் அதில் வரக்கூடிய வேஸ்ட்டு. இப்போ ஒரு நல்ல உதாரணம் ஜாதுகோடா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி பக்கத்தில் ஜாதுகோடான்னு ஒரு ஊரில் யுரேனியம் தோண்டி எடுக்கிறாங்க. அந்த எல்லோ கேக், அந்த மண்ணுடைய பேர், அது சாதாரண மண் மாதிரி தான் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். அதை லாரியில் போட்டு போகும்போது அதை கவர் பண்ணி பத்திரமா கொண்டு போகணுங்கிறது நியமம். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன், நேரடியாக பார்த்தது சொல்கிறேன். அந்த லாரியெல்லாம் சும்மா தான் போகுது, அதிலிருந்து அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் கீழே விழுது, தரையில் ரோட்லலாம் கிடக்குது, மக்கள் மாடுகள் எல்லாம் அதை மிதிச்சுட்டு போகிறாங்க. அது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ், அது ரேடியோ கதிர்வீச்சு தன்மை உள்ளது, அது மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அங்கே கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணுறான். ப்ராசஸ் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, தண்ணி நாசமாக போகுது, நிலத்தடி தண்ணி, காற்று எல்லாமே நாசமாக போகுது. அந்த கழிவை கொண்டு டெய்லிங் பாண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய காங்கிரீட் தொட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு 2-3 கால்பந்தாட்ட மைதான அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் குளம் மாதிரி கருங்கல்ல கட்டி இந்த கழிவுகளை கொண்டு உள்ளே விட்டு போயிடுறான். இந்த தண்ணி நிலத்தடிக்குள்ளே உள்ளே போகுது, நிலத்தடி நீரை பாதிக்குது. அதிலேருந்து வரக்கூடிய ஆவி ஆகும்ல, அந்த ஆவியில் கெடுதல் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த எவ்வளவு குழந்தைகள் உடல் ஊனமுற்ற, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், புற்றுநோய், அந்த மக்கள் கண் படுறத குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் கண்ணால் பார்த்தேன். அதனால இந்த சுரங்க தொழிலுங்கிறது மிகப்பெரிய கேடுகளை உருவாக்கக்கூடியது. அது சுரங்கத்தை தோண்டி எடுத்துகிட்டு போகிறதோட முடியாது, ப்ராசஸிங், அதன் பின்னால் வரக்கூடிய கழிவுகள், அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மலட்டுத்தன்மை, அந்த மண்ணை நீங்கள் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மண்ணில் நீங்கள் எதையும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு நீங்கள் அதில் எதுவும் பண்ண முடியாது. அது அவ்வளவு நீண்ட நெடிய தாக்கங்கள் உள்ளது. இவன் என்ன சொல்கிறான், இப்போ கன்னியாகுமரியில் உங்கள் கடற்கரையில் கனிமங்கள் இருக்குது, இல்மனைட், மோனோசைட், கார்னெட், சிலிக்கானைட், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குடா. அது அந்த மணவாளக்குறிச்சியில் ஒரு மணல் ஆலை இருக்குது, அவங்களுடைய உதவியோடு நாங்கள் எடுக்க போகிறோம் இதை அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான், 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது உண்மை தான். நாங்கள் இதை அள்ளி தோண்டி எடுத்து அந்த கனிமங்கள் எல்லாம் பிரித்து எடுக்கும்போது கதிர்வீச்சை குறைக்கிறாங்களாம். நீ சும்மா இருந்தாலே போதும், கதிர்வீச்சு ஒன்றும் பண்ணாது. நீ அதை அள்ளி தோண்டி கிளறி விட்டுட்டு அப்புறம் கதிர்வீச்சு குறைக்கிறாங்களாம். 1. 2வது, அப்படியே அந்த கதிர்வீச்சு அந்த கனிமங்களை எடுத்துட்டு பாக்கி உள்ள மண்ணை கொண்டு அங்கே போட்டுருவாங்களாம். போட்டால் எந்த பிரச்சனையும் வராதான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடி ஆழத்துக்கு ஒரு குழி தோண்டுங்க, அது இயற்கையாக மூடுறதுக்கு 3 மாதம் ஆகும். ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே நீங்கள் கால் வச்சிங்கன்னா பதியும். இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் இவங்க மண் எடுத்துகிட்டு போவாங்களாம். திருப்பி கொண்டு கொட்டின உடனே இல்லை சரி சமமாக எல்லாம் ஆகி போவோமா, பிரச்சனையே இல்லையா. இப்படிப்பட்ட அறிவற்ற முட்டாள்தனமான கதைகளை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ எங்களை போன்ற
தோழர்கள், கற்றுணர்ந்தவர்கள், இந்த மாதிரி தகவல்கள் சேகரித்து படிக்கிறவர்கள் உண்மையை சொல்லும்போது இவனுக்கு எங்களை பார்த்தா கோவம் வருது. மாவோயிஸ்ட்டு, இவன் அமெரிக்க கைக்கூலி, இவன் வெளிநாட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மக்கள்கிட்ட நீ உண்மையை சொல்லு. நீ உண்மையாக மக்களுக்கானவனாக இருந்து மக்களுக்கு உண்மையை சொல்லி அந்த மக்களும் நீங்களும் கலந்துரையாடி அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டமாக நீ அறிவிச்சாச்சுன்னு எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டங்ஸ்டன் தோண்டி எடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் உண்மையை சொல்கிறோம். நாங்கள் இதனால் வரக்கூடிய விளைவுகளை மக்களுக்கு சொல்கிறோம். மக்கள் அறிவுள்ளவர்கள். இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறான் பாருங்க, இதெல்லாம் அந்த கைக்கூலி கூட்டம். இதெல்லாம் அரசுக்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அரசுக்கு ஜாலரா போட்டுட்டு ஏதோ இவனுக்கு ஹை லைஃப், இவன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு போகிறான், நல்ல சம்பளம் வாங்குறான், ஒவ்வொருத்தனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம், டிஏ டிஏ அது இதுன்னு வாங்கி குவிச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம அரசாங்கம் சொல்கிறதான் சொல்லுவான். நாங்கள் உண்மையை சொல்கிறோம். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் விவசாயிகிட்ட போய் மண்ணில் இருக்கிறதெல்லாம் அள்ளி தோண்டி எடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு போயிடுவோம், நீ அப்புறம் பயிர் விளைவிக்கலாம்னு அவனுக்கு தெரியாதா? அவன் எத்தனை தலைமுறையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். மீனவர்கள்ட்ட போய் கன்னியாகுமரியில் கடலுக்குள்ளே இருந்து 32,485 சதுர கிலோமீட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டர்னா இவ்வளோ தூரம். 32,485 சதுர கிலோமீட்டரில் எண்ணெயும் எரிவாயும் எடுக்க போகிறாங்களாம் கடலுக்குள்ளே போய். எதுவுமே வராதான், எந்த பிரச்சனையும் கிடையாதான். மீனவர்கள் அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு போகலாமா? இப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லும்போது மக்கள் புரிஞ்சு போகுது, இவன் நம்ம கடல் வளத்தை கெடுக்க போகிறான். இதை நாங்கள் போய் இல்லைப்பா இவன் சொல்கிறதெல்லாம் சும்மா போய் சொல்கிறான், நீ அங்கே போய் எண்ணெய் எரிவாயும் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போம். நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய விலை குறைந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு மீன் உணவு. அந்த மீன் உணவுல மண்ணவாரி போட்டோன்னு வைங்க, சுத்தம் சோறு. இப்போ விவசாயம் காலி. விவசாயம் ஏற்கனவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. விவசாயிகள்லாம் நஷ்டத்தில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சரி, அப்படியே எங்கேயோ கொஞ்சம் அரிசி விளைய வைக்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கடலில் உள்ள அதையும் காலி பண்ணிட்டோன்னு வைங்க, நம்மளுக்கு எதை திங்க போகிறோம்? அதானி வீட்டிலேருந்து அவியல் பண்ணி போடுவாங்க நமக்கு. இல்லை, இப்போ இதை சொல்லுவது ஞாபகத்துக்கு வருது. இப்போ இது வந்து வேதாந்தா நிறுவனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து உள்ளூர் தாதா இல்லை, உலக தாதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியான விஷயத்துக்கு இப்போ ஸ்டெர்லைட்டில் நடந்த படுகொலை யாராலும் மறுக்க முடியாது. அதே மாதிரியா வேற எங்கே 64 பேருக்கு சுட்டுக் கொண்டதாக வருது. இப்போ அதே வேதாந்தாவுக்கு திரும்ப கொடுத்துருப்பது மோடி அரசான்னு தெரியுது. இன்னொன்று, இது பண்பாட்டு சூழல் முக்கிய இடங்கிறது அதோட எச்சங்கள் போய் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பண்பாட்டு ரீதியாகவும் முக்கியமான இடமா இருக்குது. இன்னொன்று விவசாயத்துறை சூழல் சார்ந்த மண்டலமாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. அதையும் தாண்டி இதே கொடுக்குறானாக்க மோடி அரசுக்கு தெரியுமா தெரியாதா? வேதாந்தாவுடைய நோக்கம் தான் என்ன வரும்? தொடர் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது, தெரியாமலாம் நடக்கலை. திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்போ தமிழர்களுடைய பண்பாடு தொன்மை இதெல்லாம் வந்து அழிக்கப்படுது. நம்ம பார்த்தோம், கீழடியில் உள்ள நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்ன இதெல்லாம் கொண்டு போய் கர்நாடகாவில் வைக்கிறாங்க, இதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறான். நம்ம தமிழர்கள் நம்முடைய பெருமையை நம்ம தானே பார்க்கணும். அந்த மாதிரி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டங்ஸ்டன் பகுதியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தொல்லியல் காரணமே அந்த கல்வெட்டு. 2000 வருஷங்களுக்கு முன்னால் கல்வெட்டுகள் இருக்குங்கிறாங்க, கோயில்கள் இருக்குங்கிறாங்க. இப்போ இதெல்லாமே அழிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். காலி பண்ணணும். ஏன்னா தமிழர்களுடைய தொன்மை பழமை இந்த புராதன தன்மைகளை எல்லாம் காலி பண்ணுறது ஒன்று. 2வது தமிழர்களுடைய நிலம். அந்த நிலம் போச்சுன்னா நம்ம போயிட்டோம். என்ன என்னைக்கு நம்ம நிலத்தை இழக்கிறோமோ அன்றைக்கி நம்ம அடையாளம், பண்பாடு, அறிவி, வரலாறு, நம்முடைய அடையாளம் எல்லாமே சுத்தமாக காலியாயிரும். ஸோ இப்படி ஆங்காங்கே திட்டங்களை கொண்டு வந்து இப்போ பாருங்களேன், அந்த வாட்ச் பேங்க் நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர், 32,485 சதுர கிலோமீட்டரில் மத்தியில் வருது 10,000 சதுர கிலோமீட்டர் உள்ள வாட்ச் பேங்க். அது ஒரு படுகை கரை, கடலுக்குள்ளே உள்ள ஒரு அமைதியான இடம். அங்கே தான் 120 வகை மீன்களும் ஒரு 60 வகை மீன் கடல் உயிரினங்களும் முட்டை போடுது, குஞ்சு பொரிக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. இதெல்லாம் காலி பண்ணிட்டோன்னு வைங்களேன். அப்போ இந்த 7,500 நீளமுள்ள கடற்கரை இருக்குது பாருங்கள், இந்த கடற்கரை முழுக்க மீனவர்களுக்கு வேலை இல்லாமல் இருமே. நீங்கள் மீன் எங்கே உற்பத்தி ஆகுதோ அதை காலி பண்ணிட்டீங்கன்னா, அந்த உற்பத்தி கேந்திரத்தை தகர்த்துட்டிங்கன்னா இங்கே ஒன்றும் கிடைக்காது. கண்டிப்பாக இவன் ஆட்டோமேட்டிக்காக வேறு வேலையை கண்டுபிடிச்சி எல்லாம் உள்பகுதியில் போயிடுவான். ஏற்கனவே கடல் அரிப்பு, கடல் மட்டம் உயர்வுன்னு சொல்லி மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் காலி போயிட்டோன்னா என்ன ஆகும்? 7,500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கிடைக்குது. அதை அப்படியே தூக்கி அதானி கையில் கொடுத்துடலாம். நீ தோண்டியப்பா, நீ தாது மணல் என்னெல்லாம் உனக்கு இல்மனைட் இருக்கா, கார்னெட் இருக்கா, சிலிக்கானைட் இருக்கா, மோனோசைட் இருக்கா, தோரியம் இருக்கா, எல்லாத்தையும் அள்ளி தோண்டி நீ எடுத்துக்க. அதானி வளர்ந்துருவார், அம்பானி வளருவார், அனில் அகர்வால் வளருவாங்க. நம்மளாம் பிச்சை எடுக்கணும். மண்ணை இழந்து, கடலை இழந்து, கடற்கரையை இழந்து, நல்ல காற்றை இழந்து, குடிதண்ணீரை இழந்து நம்ம எல்லாம் பிச்சை எடுக்கணும், நம்மளாம் நோய்வாய்ப்பட்டு சாகணும், கார்பரேட்டுகள்லாம் உயர்ந்து வாங்கி வளருவோம். இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இந்த வளர்ச்சி சித்தாந்தத்தை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம் தொடர், இதுமாரி தொடவே கூடாது, இயற்கையை தொடவே கூடாது, எதையுமே எடுக்கக்கூடாது, அப்படியே மேலே படுத்து உறங்குவோன்னு சொல்லலை. கனிமங்கள் நமக்கு தேவையானது எடுத்தாகணும். ஏன்னா நமக்கு வேண்டி எல்லாமே இந்த மண்ணில் இருந்தால் வருது. அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, நமக்கு தேவையானது எல்லாமே மண்ணில் தான் இருக்குது, அதை எடுத்தாகணும். எடுக்காமல் நம்ம வாழ்க்கை அமைக்க முடியாது. ரைட்டு. அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்,
பொன்முட்டையிடும் வாத்தை வந்து டெய்லி ஒரு முட்டை போடுறதில்ல அது, அதை எடுத்து சாப்பிட்றான்னு சொல்கிறோம். நீ பயத்தை அறுத்து இருக்கிறது அவ்வளோத்தையும் எடுத்துடலான்னு நீ ஆசைப்படுற. கார்பரேட்டினுடைய சித்தாந்தம் என்ன? பொன்முட்டையிடும் வாத்தை அறுத்து அத்தனை முட்டைகளும் எடுப்போம்னு நினைக்கிறான் அவன். நாங்கள் என்ன சொல்கிறோம்? சஸ்டெயினபிள் மைனிங், நீடித்த நிலைத்த தன்மையுள்ள அகழாய்வு அகழ்வு. என்ன டெய்லி ஒரு முட்டை போடுறதில்ல, தங்க முட்டை, அதை எடுத்து சாப்பிடுவோம். கை வச்சு அள்ளி எடு. கடற்கரையில் மணல் எழும்போது கை வச்சு அழணும். சிறிய குட்டைகளை வச்சு மண் எடுக்கிற தவறே கிடையாது, பிரச்சனை இல்லை. அதை எடுப்போம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்களை பயன்படுத்துவோம். நீ என்ன பண்ணுற? பெரிய ஜேசிபியை கொண்டு வந்து விட்டு ஏராளமான கனரக வாகனங்களை கொண்டு வந்து டன் கணக்காக அள்ளி அப்படியே கொண்டு போய் அவன் கார்பரேட் முதலாளிக்கு கொடுத்து அவன் பேருக்கு கொஞ்சம் காசை மக்களுக்கு கொடுத்துட்டு கொள்ளை லாபம் அடித்து அவன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அவன் கொழுக்கிறான், வெளிநாட்டுக்காரன் கொழுக்கிறான், நம்ம அழியிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாத, இந்தியர்களுக்கு தேவை தானே, நமக்கு எல்லாம் தற்சார்பு, நமக்கு வேண்டியதை எடு, நமக்கு வேண்டியதை சஸ்டெயினபிளாக நீடித்த நிலைத்த தன்மையோடு எடு. அதை கொஞ்சம் சிறுக கட்டி பெருக வாழ்வோம். சிறுக கட்டி பெருக வாழ்வோங்கிறத எங்களுடைய வளர்ச்சி சித்தாந்தம். உன்னுடைய வளர்ச்சி சித்தாந்தம் என்ன? அதானி, அம்பானி, அனில் அகர்வால், A1, A2, A3க்கெல்லாம் அள்ளி கொடுத்து அவங்களை கொளுத்த பணக்காரனாக்கி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி ஓட்ட விலைக்கு வாங்கி அதிகாரத்தில் இருக்கிறது உன்னுடைய நோக்கம். அதனால தான் இந்த அரசுகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுக்கு நம்ம சாதாரண மக்களுக்குமான இடைவெளி இங்கே தான் உருவாகுது. ஓகே, இப்போ இந்த திட்டம் இங்கே வருது, அதை மக்கள் எடுத்து போராடுறாங்க. போகிற போக்க பார்த்தா அது வந்து சாதாரண நிற்கிற மாதிரி தெரியலை. ஒன்று மாநில அரசு இப்போ EIA சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து நிறைய சட்டத்திருத்தம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. நிறைய இனிமேல் வந்து மத்திய அரசு மாநில அரசு எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் நம்ம சட்டத்தில் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி அபாயம் இருக்கா? இருக்குது. ஒன்றிய அரசு இன்னைக்கு தான் தோண்டித்தனமாக நடக்குது. அது மக்கள் விரோத அரசு, குறிப்பாக தமிழர் விரோத அரசு. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் நமக்கு சார்பாக இருக்கணும். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கமும் முழுக்க உண்மையை சொல்லலை. அதை நம்ம சுட்டி காட்டணும். சிலர் என்ன சொல்கிறாங்க, அது ஒன்றிய திட்டம் வந்து டங்ஸ்டன் பிரச்சனையில் கூட அது ஒன்றிய அரசினுடைய திட்டம், தமிழ்நாடு அரசு இப்படி ஒன்று சொல்லி இப்போ தமிழ்நாடு அமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதே தமிழ்நாடு அரசு தோழர் 2023 ஜனவரி மாதம் IREன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரேர் எர்த்ஸ் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னவா, தூத்துக்குடி மாவட்டத்தில் 50,000 டன் தேரி மணல் இருக்குது. அந்த 50,000 டன் தேரி மணலை IREயும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து எடுத்து அதில் உள்ள கனிமங்கள், டைட்டானியம் டை ஆக்சைடு போன்ற கனிமங்கள்லாம் எடுத்து பெரிய தொழிற்சாலை கட்டி ஏராளமான பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்களாம் தமிழ்நாடு அரசு சொல்லுது. தமிழ்நாடு அரசு 2007 டாட்டா வந்தாங்க அந்த பகுதிக்கு. அப்போது சாதாரண மக்கள், நாங்களும் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தில், சாதாரண மக்கள் எடுத்து பகுதிகளுக்கு ஒரு தேரி மண்ணுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி வெறும் மண் இல்லை, அது பனை மரங்கள் வளரக்கூடிய இடம். தேரி மண் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அது தண்ணி மழை பெய்யும் போது உறிஞ்சி வச்சுருக்கோம். பல வருடங்களாக தண்ணியை உள்ளே வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் பனைமரம் வளருது. பனைமரம் காற்றுல வளராது. அப்போ அதுக்கு வேண்டிய தண்ணியை பிடித்து வைக்கக்கூடிய இடம் தான் இந்த தேரி மணல். தேரி மணல் குன்றுகள் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, நீ அதை அள்ளி தோண்டி எடுக்காதீங்கன்னு மக்கள் விரட்டி விட்டாங்க. இப்போ அதே தமிழ்நாடு அரசாங்கம் திட்டம் போடுது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடத்தக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்ற கொள்கை, அந்த வளர்ச்சி திட்டம் இருக்கு பாருங்க, வளர்ச்சி கொள்கை இருக்கு பாருங்க, அச்சு அசல வெள்ளக்காரன் கொள்கை. நவீனத்தை விரும்புகிறாங்க, நவீனத்தை மதிக்கிறாங்க, மேற்கத்திய தொழில்நுட்பத்தை விரும்புகிறாங்க, மேற்கத்திய வளர்ச்சி சித்தாந்தத்தை கைக்கொள்கிறாங்க. அதனால திமுக அரசாங்கம் அப்படி எளிதாக நமக்கு விட முடியாது. திமுக அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி சித்தாந்தம் தவறானது. மக்களுக்காக நில்லுங்க, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக சிந்திங்க. அதற்கான திட்டங்களை கொண்டு வரலாம். வளர்ச்சி திட்டங்கிறது முழுக்க முழுக்க வெள்ளக்காரன் சொன்ன மாதிரியே நடத்த வேண்டிய தேவை கிடையாது. மாற்றி சிந்திங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பகுதி வந்து அதாவது தூத்துக்குடி நடக்கும்போது கூட அந்த அபாயத்தை மதுரை மக்கள் உணர்ந்தாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து ஒரு மதுரை அவரவருக்கு தொட்டாதானே தெரியும். மதுரை சுற்றி இருக்கும்போது கிராமங்கள் தூரம் எழுச்சியாக வர்றாங்க. பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாளைக்குமே கூட ஒரு பெரிய பந்து மேலூரை விட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த இந்த மாதிரியான சூழலில் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்து மக்கள் விழிப்புணர்வுக்காக நீங்களும் அந்த பல விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான சூழலியல் செயல்பாட்டாளர் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டியது ஸ்பாட்டில் டங்ஷன் விஷயங்களுக்காக வந்திருந்தீங்க. நீங்களும் சுப்ரகுமார் தொடரும். இப்போ மக்களே தன்னெழுச்சியாக வர்றாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை பார்த்துட்டு அல்லது சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து வர்றாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு திட்டம் தொடங்குவதற்கு முன்பே இவ்வளோ பெரிய போராட்டம் தேவையா அப்படிங்கிற இயல்பான ஒரு கேள்வி எழுது. அதை தாண்டி அதில் என்ன தான் விளைவுகள் இருக்குன்ற ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? அது இப்போ ராஜஸ்தான்லேயும் மற்ற இடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புங்கிற ஒரு டேட்டாவை இதுவரை யாரும் கொடுக்கல. அது பற்றி உங்கள் கருத்துனா நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா?
இல்லை, நிச்சயமாக ஒரு திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே போராட்டம் என்பதுதான் ஆரோக்கியமான விஷயம். ஒரு திட்டத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை பண்ண முடியாது. இப்போ யானமலை போராட்டம் நடந்தது. அரசாங்கம் ஒரு சிற்ப பூங்காவாக அதை மாற்ற போகிறோம், அந்த பாறையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு கீழே சிற்பங்களை அடிக்க போகிறோம்னாங்க. இதை நம்ம அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்க முடியுமா? வேடிக்கை பார்த்துருந்தோம்னா மழையே இல்லாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சிற்பத்தில் வேணால் பேசலாம், நீங்கள் இவர் அடிச்சிருக்கலாம், அவர் அடிச்சிட்டீங்க, இது தமிழ் மரபில் இல்லை, இது பௌத்த மரம். ஆனால் ஒரு திட்டத்தை துவங்குவதற்கு முன்பாகவே மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்பட்டது தான் சரி என்று நான் நினைக்கிறேன். ஸ்டெர்லைட்டாகவே இருக்கலாம். ஸ்டெர்லைட்டை பொறுத்தவரை ஒரு டேட்டா கிடைச்சா இல்லை, ஸ்டெர்லைட் வந்த காலத்திலிருந்தே அங்கே போராட்டமோ பிரச்சனையோ ஊடகங்கள் செய்திகளோ வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய போராட்டமாக மாறலையே தவிர, ஸ்டெர்லைட் ஆலையில் எப்பொழுதெல்லாம் மரணங்கள் ஏற்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் விபத்துகள் ஏற்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் அவை ஊடகங்களில் வரும். நீங்கள் கூடங்குளம் போராட்டத்தையும் அப்படித்தான். நானும் உதயகுமார் அவர்களும் 1990களிலிருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். 98லேருந்து அங்கே போகிறோம். அங்கே 2000 மாநாடு நடத்தியிருக்கோம். கன்னியாகுமரி டிக்ளரேஷனை வெளியிட்டிருக்கோம். ஏறக்குறைய 2000லிருந்து தொடர்ந்த செயல்பாடு அங்கே நடந்திருக்கு. பல பேர் அந்த செயல்பாட்டில் முன்னணியில் இருந்திருக்காங்க. என்னுடைய கூடங்குளம் நூலில் அதெல்லாம் நான் சுட்டி காட்டியிருக்கேன். 87லிருந்து கூடங்குளம் போராட்டம் என்பது நிலத்தில் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் அது ஒரு மக்கள் எழுச்சியாக, மக்கள் பிரச்சனையாக நாம் மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் கூடங்குளம் பகுதியில் ஏற்கனவே அரசு இது வளர்ச்சி, இந்த இடமே வேற ஒன்றாக மாறப்போகிறது என்கிற வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் அதில் போயிட்டாங்க உள்ள. இன்னைக்கு இருக்க மாதிரியான எழுச்சி அங்கே இல்லை. இப்போ நானும் உதயகுமார் எல்லாம் நாங்கள் அந்த கன்னியாகுமரி டிக்ளரேஷன் நடத்துகிறோம். ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கன்னியாகுமரியில் நடத்துகிறோம். நாங்கள் எல்லாம் 2 பேருந்தில் ஏறி கூடங்குளம் கிராமத்துக்கு போகிறோம். அங்கே போய் ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம். அங்கே போய் நாங்கள் ஒரு மேடையை போட்டு பொதுக்கூட்டம் போடும்போது இருந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, ஊருக்கானெல்லாம் எங்களை கட்டி வச்சு அடிக்கணுன்ற ரேஞ்சில் தான் எங்களை பார்த்தாங்க. அப்போ மொத்த ஊரும் இதை வளர்ச்சி என்று நம்பியதால் இவர்கள் எல்லாரும் வளர்ச்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இவர்கள் இங்கே பிரச்சனை செய்ய வந்திருக்காங்க என்றுதான் ஒரு 20 ஆண்டுகள் 87லிருந்து அங்கே எதிர்ப்பு இயக்கங்கள் போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சுரேந்திர கடைக்கர் வராரு, பிரஃபுல் பித்வாய் வராரு, சௌமியா தத்தா, எல்லாரும் வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இந்தியா முழுக்க இருந்து அங்கே வர்றாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் சினிமா நடிகர்களோ ஐபிஎல் வீரர்களோ இல்லை, அதனால யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போது மனசுக்குள்ளே பேசிக்கிறோம், ஊர் அரசாங்கம் சொல்கிறதை அப்படியே நம்புகிறதே அப்படின்னு. ஆனால் 2012இல் மிகப்பெரிய சுனாமி ஃபுகுஷிமாவை தாக்கிய பிறகுதான் களம் வேறு ஒன்றாக மாறுகிறது. அப்போ அங்கே ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு 20 ஆண்டுகள் பிந்தி போச்சு. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு, இணையதளங்கள் வந்த பிறகு, இன்னைக்கு ஒரு டேட்டாவோட யுகத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த ஒன்றை பற்றியும் உங்களால் எளிதாக விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, உங்களுக்கு உலகம் முழுக்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், அதன் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஹைவேல உட்கார்ந்துருக்க நேரம் எதை பற்றியும் யாரிடம் மறைக்க முடியாது என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசு இந்த நேரத்திலும் நமக்கே தெரியாமல் நம் நிலத்தில், நம் மண்ணில், நம் மக்களினுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே ஏறக்குறைய 24 லைசன்சஸ் 4 சுற்று ஏலம் விடப்பட்டிருக்கு. இந்த செய்திகளாக இப்போ தான் நமக்கு தெரியுது. நம்ம இது எங்கேயோ ஜார்க்கண்டில், யூபியில், சத்தீஸ்கரில், மகாராஷ்டிராவில் எங்கேயோ 4 பிளாக்ல நடக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஹை வேல்யூ பிளாக்காக ஒன்று கிராஃபைட் மைனிங், இன்னொன்று டங்ஸ்டன் மைனிங், இது ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த டங்ஸ்டன் மைனிங் ஹை வேல்யூ, அதாவது ஹை வேல்யூ மைனிங். இதில் டால்மியாவிலேருந்து, வேதாந்தாவிலேருந்து இந்தியாவினுடைய மிக பெரும் மைனிங் கார்பரேஷன்ஸ் அந்த ஏலத்தில் பங்கு கொண்டிருக்கு. அப்போ டங்ஸ்டனை பொறுத்தவரை டங்ஸ்டன் ஒரு ரேர் மினரலாக இருக்கிறது. டங்ஸ்டன் மைனிங்கை நம்ம உலக அளவில் எடுத்து பார்க்குறோம். உலக அளவில் டங்ஸ்டன் மைனிங் எங்கெல்லாம் நடந்திருக்கு, அங்கே எந்த வெள்ளம் பாதிப்பு நடந்திருக்குன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம். அதை எடுத்து பார்த்தா அது ஏறக்குறைய அணு உலையின் கழிவுகள் அல்லது அணு கழிவுகளில் என்னென்னா நடக்குமோ அது எல்லாமே டங்ஸ்டன் மைனிங்லேயும் நடக்குது. டங்ஸ்டன் மைனிங் நடப்பதால் அங்கிருந்து எழுகிற தூசு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இயற்கையாக உள்ளே இருக்க படிப்பத்தை டச் பண்ணுறீங்க. அப்போ அதிலிருந்து கிளம்பக்கூடிய தூசை சுவாசித்தால் நுரையீரல் தொடர்பான ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கு உலகம் முழுக்க. இன்னொன்று, அந்த தூள் அதிலிருந்து அந்த தூள் நம்ம ஸ்கின்னோட, தோலோட கான்டாக்ட் ஆகும்போது ஏராளமான இரிட்டேஷன்ஸ் இதில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கட்டிகள்,
இது வந்து நிலத்தடி நீரோட கலக்கும் போது கட்டிகள் மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு லுக்கீமியா, மேலிக்னன்ட் டியூமர், ஏறக்குறைய கேன்சருடைய வெவ்வேறு வகைகள் இங்கே வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னொன்று, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஏற்கனவே சீனா நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கு டங்ஸ்டன் மைனிங் செய்ததாலே. அப்போ என்னன்னா, அந்த டங்ஸ்டன் மைனிங் செய்யப்பட்ட ஓப்பன் பிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனிங் செஞ்ச இடங்கள், அந்த ஓப்பன் பிட்ஸ் எல்லாமே பொல்யூட்டிங் பிட்ஸாக இருக்குது. அதிலிருந்து கதிர்வீச்சு நடந்த வண்ணம் இருக்கிறது. மக்களை அது வெவ்வேறு விதமாக பாதிக்கும். இப்போ இந்த மைனிங்கை செஞ்சு யாரோ ஒருத்தர் பல லட்சம் கோடி ஆதாயம் அடைகிறது மட்டும் இல்லை, விவசாயம் பாழா போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது என்கிறது ஒரு சாதாரண வரி. அதை தாண்டி இந்த இடம் மனிதர்கள் வசிக்க லாயக்கற்ற இடமாக மாறிவிடும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையான விஷயம். இதை நம்ம உலக அளவில் நமக்கு முன்னாலே நடந்திருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஏஜென்சி என்கிற ஒரு ஏஜென்சி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டாமினேஷனை, ஒரு மாசை ஏற்படுத்தக்கூடிய, சமீப காலத்தில் கடும் மாசுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து ஆய்வு செய்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதில் அவர்கள் டங்ஸ்டனை சமீப காலத்தில் முன்னணியில் வைத்திருக்கிறார்கள். அப்போ டங்ஸ்டன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக, உலக அளவிலும் அது ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கிறது. அப்போ அணு உலைக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி நமக்கு தெரியும். அப்போ நாம் இன்றைக்கு டங்ஸ்டனுடைய ஆபத்துகளை பற்றியும் மக்கள் மத்தியில் பேச வேண்டியது இருக்கு. ஏனென்றால் உலகம் முழுக்க இந்த மைனிங் கார்பரேஷன்ஸ் அவங்க சொன்ன எதையும் செஞ்சதில்லை. அது ஜாதுகோடாவிலிருந்து உலகம் முழுக்க, அது இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் அதானி கோல் மைனிங்கில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, இவர்களுடைய வேலை முடிந்ததும் அந்த இடத்தை அப்படியே போட்டுவிட்டு இவர்கள் வந்து விடுகிறது தான் இவருடைய வழக்கம். அப்போ இந்த சூழலில் நாம் இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்தை, அதாவது இந்த 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 அரிட்டாவட்டியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான இயற்கை சூழல் உள்ள ஒரு நிலப்பரப்பில், அந்த நிலப்பரப்பில், ஏன்னா வெறும் இந்த விஷயம் மட்டும் வெறும் விவசாய நிலம், ஒரு சூழல் இடம் மட்டும் இல்லாமல் தொல்லியல் ரீதியாக ஒரு எழுத்தாளர், நீங்கள் பசுமை நடையில் தொடர்ந்து இயங்குறீங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டி போயிருக்கீங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாரும் அந்த முக்கியமான தொழில் சார்ந்த வரலாற்று சார்ந்த இடங்கள் என்னவா இருக்குது, அதுக்கு என்ன பாதிப்பு வாய்ப்பு? இல்லை, நிச்சயமாக யானமலையை நாம் காப்பாற்றினோம் என்றால் அந்த மக்கள் இணைந்து போராடினார்கள். நம்ம உச்ச நீதிமன்றத்திடம் போய் நம்ம வந்து உயர் நீதிமன்றத்தில் போய் நம்ம மனுக்களை போட்டோம். இந்த மலையில் இத்தனை தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறது, இந்த தொல்லியல் சின்னங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற விஷயங்களை போட்டோம். இப்போ அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ நம்ம தொல்லியலை மட்டும் இந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக முன்வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த மலையை நாங்கள் தொடலை, இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 மீட்டரை தான் ஒரு தொல்லியல் சின்னத்தின் ஒரு ராட்டிஃபைட் மானியூமெண்ட் என்றால், அல்லது ஏஎஸ்ஐ தொல்லியல் கழகங்கள் அறிவிக்கப்பட்ட அந்த மானியூமெண்ட்ஸ் என்றால், அந்த மலையை சுற்றி 300 மீட்டருக்கு மட்டும்தான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. அப்போ கிடாரிப்பட்டி மலையை நாங்கள் தொடலை, ரெட்டாப்பட்டி நாங்கள் மலையை தொடலை, மலையை தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் முடிச்சிடுறோம்னா அந்த மலைக்கே யாரும் போக முடியாது. இன்னொன்று, இந்த கிடாரிப்பட்டியிலிருந்து நீங்கள் யானமலை வரை இருக்கக்கூடிய இந்த எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். அப்புறம் மேலூர்லேருந்து அந்த பக்கம் போகக்கூடிய மலை, இந்த ஒட்டுமொத்த மலைத்தொடருக்கு கீழே தான் ஏராளமான ஊற்றுகள் இருக்கிறது. இந்த ஊற்றுகளை எல்லாம், இந்த ஊற்றுகளுக்கு போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து தான் அவங்களுடைய கிராம திருவிழாக்களின் பல சடங்குகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ இந்த 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 செட்டப்பை நீங்கள் கை வைக்கும் பட்சத்தில் படிப்படியாக அது நாம் அப்படிதான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஒரு அழகர் ஆற்றில் இறங்க வருகிற அந்த பெரும் திருவிழா வரை இதன் பாதிப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அழகர் மலைக்கு ஆபத்துங்க இல்லை, அழகர் மலையிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி மைனிங் ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ அழகர் கோவில் அல்லது ஒரு அழகர் ஆற்றில் இறங்க வருகிற போது ஒரு செழிப்பாக காட்சியளிக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய திருவிழா இந்த 30 கிராமங்களில் இருப்பவர்கள் அதில் பெரும் முக்கிய பங்காற்றுபவர்கள். இன்னொன்று, இது மதுரையின் ஆக வளமான பகுதி. பெரியார் பாசன கால்வாய் வந்து எந்நேரமும் மதுரையில் ஒரு பச்சை பசேலை பார்க்கணும்னா நீங்கள் மேலூர் ரோட்லேயோ அழகர் கோயில் ரோட்லேயோ இல்லை இதில் தான் வரணும், நத்தம் ரோட்லேயோ. இந்த 3 தான் மதுரையின் ஆக பசுமையான பகுதி. மற்ற பகுதிகள் எல்லாம் கண்மாய்களில் தண்ணி வந்தால் விவசாயம், இல்லைன்னா விவசாயம் இல்லை. அப்படி முப்போகம் விளைகிற
ஒரு பசுமையான இந்த நிலப்பரப்பை, அது பசுமையாகவும் இருக்கு, தொல்லியல் ரீதியாக மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருக்கு. இன்னொன்று நமக்கு இதுல கூடுதல் வாய்ப்பு என்பது தமிழக அரசு அதை பல்லுயிர் பூங்காவாக அறிவித்திருப்பது. அப்ப இந்த விஷயங்களை மதிப்பளித்து மத்திய அரசு இந்த 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 இப்பொழுது செய்திருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும், அந்த ஏலங்களை ரத்து செய்ய வேண்டும், அந்த ஏலங்களை வந்து இல்லாமல் ஆக்க வேண்டும். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா ஏலம் ரத்து செய்கிற அளவுக்கு? இல்லை, மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நாம் முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முறையிட்டால் மட்டும் போதாது. இன்றைக்கு நாம் நிறைய திட்டங்களில் பார்த்திருக்கிறோம். அது ஹைகோர்ட்லேயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி, அது கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான தீர்ப்புகளை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வழக்குகளை நம்மளால் சொல்ல முடியும். ஏராளமான தீர்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமான மிக தொழில்நுட்பமாக ரொம்ப முக்கியமான எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லமை கொண்ட ஒரு நிறுவனம் அங்கே வந்து அந்த 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 ஏலத்தில் பங்கு கொள்ளுது. எந்த முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனம் வருது. அந்த முன் அனுபவமே இல்லாத நிறுவனத்துக்கு அந்த ஏலத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல். முன் அனுபவமே இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய திட்டத்தை நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னு கேஸ் போட்டப்போ மும்பை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, புதிய ஆட்களை வந்து நீங்கள் புதிய ஆட்கள் வர வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும், அவங்களும் வந்து செய்யட்டும். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, முன் அனுபவம் என்று ஒன்று வேணும்ல. ஒரு 5000 கோடிக்கான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு திட்டத்தை இதுவரை ஒரு கிணறே வெட்டாத ஒரு ஒரு பாலம் கூட கட்டாத ஒருத்தங்கையில் எப்படி கொடுக்க முடியும்னா, நீதிமன்றம் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான ஏராளமான தீர்ப்புகளை கூறியிருப்பதால் மக்கள் போராட்டம் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்தை விட மக்கள் எப்படி யானமலை போராட்டத்தில் படிப்படியாக அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க, ஊரில் இதே மாதிரி போராடினாங்க. இதற்கு அடுத்தபடியாக கலெக்டரேட்டில் 10,000 பேர் போய் மனு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ஒரு நாள் போய் அவங்க 5000-7000 பேர் அவங்க ரேஷன் கார்டை கலெக்டரேட்டில் எரிஞ்சிட்டு வந்தாங்க, ஆதார் கார்டை எரிஞ்சிட்டு வந்தாங்க. படிப்படியாக போராடி ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த யானமலையை சுற்றி இருக்கக்கூடிய 7 கிராம மக்களும் 4 வழிச்சாலையை போய் மறிச்சாங்க. அப்படி நீதிமன்றத்துக்கு அவங்க போகும் பட்சத்திலும் படிப்படியாக அவர்களுடைய போராட்ட விஷயங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. யானமலை பிரச்சனையில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நேரம் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அந்த நேரம் தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்தார். தங்கம் தென்னரசு அந்த நேரம் அரசுக்கு எதிராகவே ஒரு நோட் எழுதினார், டிசென்ட் நோட் அறிக்கை கொடுத்திருக்காரு. நிச்சயமாக. அப்ப நிச்சயமாக இன்றைக்கு நாம் அமைச்சர்களையும் இதற்கு எதிராக பேச சொல்வது மட்டுமில்லை, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் அது மத்திய அரசின் செவிட்டு காதுகளுக்கு அது லேசாவது அது அங்கே போய் ஒலிக்குமா என்று நாம் பார்க்கலாம். அப்படி இது ஒரு ரொம்ப தொடக்க கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் தொடக்க கட்டத்திலேயே வீரியமாக இந்த போராட்டம் களத்திற்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்திருப்பதும் நான் நினைக்கிறது ஆய்வாளர்கள் எழுத்தாளர்களுடைய வேலை என்பது இதற்கு இன்னும் என்னன்னா டேட்டாவை கொண்டு வந்து தர முடியும். இன்னும் இந்த டங்ஸ்டனை பற்றி எனக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நேரத்திலிருந்து அதுதான், டங்ஸ்டன் மைனிங்கின் உலகளாவிய ஆபத்துகளை பற்றி விரைவில் ஒரு சிறு நூலை எழுதிவிட வேண்டும் வேகமாக. ஏன்னா நம்ம இன்னைக்கு களத்துக்கு சென்று பணியாற்றக்கூடிய தோழர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அனைவருக்குமே நாம் இந்த பாதிப்புகளை தொகுத்து தர வேண்டியது இருக்கு. அப்போ அப்படியான ஒரு விரைவில் டங்ஸ்டன் மைனிங் உலகளாவிய ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகளை தொகுத்து நாம் காணொளிகளாக வெளியிட வேண்டும், புத்தகங்களாக வெளியிட வேண்டும். இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பாக இன்னும் சிங்கமுனேரி பகுதியில் இருக்கக்கூடிய தோரங்குறிச்சியில் இருந்தாங்க, அதுவரையிலும் நாம் காட்டுத்தீயாய் இந்த உண்மைகளை பரப்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, டங்ஸ்டன் அபாயத்தையும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறீங்க. ஆனால் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குன்றீங்க. ஆனால் அது நிலையில் இருக்குங்கிறது தான் டேட்டா பெருசாக இல்லை. அதை ஒரு புத்தகம் கொண்டாடும் மேலும் வாழ்த்துக்கள். அதுபோக தொழில் சார்ந்து எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது, இது ஒரு பண்பாட்டு போராகவும் மக்களும் பார்க்கிறார்கள், உங்களை போன்ற எழுத்தாளரும் பார்க்கலான்னு தான் நம்புகிறேன். இந்த விவாதாச்சொல் அறக்கிறது நேர உரிமை. நன்றி சார். நன்றி.